விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று வாஸ்து பற்றிய ஒரு கேள்வி. லிஃப்ட், மின்தூக்கி லிஃப்ட் எங்கே வைப்பது? ஏன் இத்துணை குழப்பம்? இதை பற்றியெல்லாம் எழுதவில்லையா? எழுதவில்லை. ஏனென்றால் இந்த வாஸ்து சாஸ்திரம் உருவான காலத்தில் லிஃப்ட் இல்லை. எனவே அதை பற்றிய ஒரு குறிப்பு இல்லை. ஆனால் பலவிதமாக சொல்லப்பட்ட அந்த சூத்திர உண்மைகளை ஆராய்ந்து அறிந்து ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன சூத்திரம் என்ன சொல்லுகிறது? வடக்கு கிழக்கு தாழ்ந்து பலமற்று சுமையற்று இருக்க வேண்டும், விசாலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. தெற்கு மேற்கு உயர்ந்து பாரமாக இருக்க வேண்டும் சொல்லுகிறது. சரி, இது சொன்னதனுடைய அர்த்தம் சரியான அர்த்தமா? சரியான அர்த்தம்தான். நாம் இருக்கிறோம், இரவு பகல் உண்டாகின்றது. எப்படி உண்டாகிறது? பூமி சூரியனை கிழக்கு நோக்கி சுற்றி, அப்படி கிழக்கு நோக்கி சுற்றும் போது உருண்டையான பூமி ஒரு பள்ளத்தை நோக்கி விரைவாக செல்லும். நாம் பள்ளத்தை நோக்கி செல்லும் போது தலையை முன்னுக்கு கொண்டு போனால் விழுந்து விடுவோம், பாரத்தை பின்னால் போட்டால் விழமாட்டோம், மேற்கே பாரம். ஒரு விஞ்ஞான ரீதியாகத்தான் அமைத்திருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆக இந்த பூமி சுற்றுகிறது, இதனால் இரவு பகல் உண்டாகிறது. எந்த இடம் தாழ்வாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னது உண்மை. அப்படி பார்க்கும்போது மேற்கே பாரம், கிழக்கு வடக்கு பாரமற்று இருத்தல் நல்லது. எனவேதான் ஜன்னல்கள் வாசல்கள் அங்கே வைக்க சொன்னார்கள். சரி, பாரம் என்று சொன்னீர்கள். சரி, தென்மேற்கில் வைப்பதாக வைத்துக்கொள்வோம். பாரமற்று இருக்கக்கூடாது மேற்கு. லிஃப்ட் மேலே போகிறது, அப்பொழுது அது வெறும் இடமாக காலி இடமாகத்தானே இருக்கும், பாரமற்று தானே இருக்கும். அது தவறு இல்லையா? கேட்கலாம். அப்படி கேட்டால் அது நல்ல கேள்விதான். நாம் பார்க்கும் கணக்கு வேறு. பாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது, அந்த லிஃப்ட் செல்வதற்காக நாம் பில்லர் போடுவோம் அல்லவா, அந்த இடத்தில் அந்த பில்லருடைய பாரம் நிலையாக அங்கேயே தானே இருக்கும். அப்போ எப்படி பாரமற்று என்ற வார்த்தையை நாம் சொல்ல முடியும்? பாரம் இருக்கிறது, இந்த பில்லர் இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. எனவே லிஃப்ட் வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் இடம் தென்மேற்கு, அதற்கு அடுத்தது தென்கிழக்கு, அதற்கு அடுத்தது போல் வடமேற்கு. வடகிழக்கு வேறு வழியின்றி வைக்கலாம், ஆனால் வைப்பதற்கு சாஸ்திரம் அனுமதி தரவில்லை. இருப்பதிலேயே மிக பாரமாக உயரமாக இருக்க வேண்டிய இடம் தென்மேற்கு, அதற்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டிய பாரம் தென்கிழக்கு, அது அக்கினி திக்கு. அதற்கு அடுத்தாற்போல் வடமேற்கு. இந்த 3 திக்குகளில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்று சொன்னால் தென்மேற்கு பகுதி அல்லது மேற்கு பகுதி. அன்பர்களே, ஒரு சிலருக்கு புத்தகத்தில் இல்லாத காரணத்தால் இந்த சர்ச்சை மேலோங்கி இருந்திருக்கும். அவர்களுக்கு இது ஒரு சரியான விடையாக இருக்கும். வணக்கம்.